காவேரி தன்னோட வாழ்க்கையில் என்னதான் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கே ஒன்றும் புரியல. ஏன்னா இப்போ ராகினி போட்டு படுத்தி எடுக்கிறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. போகிற பக்கம்லாம் திரும்பி சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தெல்லாம் தப்பாக பேசி காவேரியோட அம்மா ரவுடி பொம்பளை அப்படின்லாம் பேசும்பொழுது பழைய காவேரியாக இருந்தால் சப்புன்னு வச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ என்னென்னா எல்லாத்துக்கும் பயந்துட்டு அழுதுட்டு நம்மளை விட்டுட்டு விஜய் போயிடுவாரோன்னு நினச்சி தேம்பிக்கிட்டே இருக்க மாதிரியே கதையை கொண்டு போகிற நிலையில் இப்போ இதில் புது ப்ரோமோ வேறு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் விஜய் தெளிவாக புரிஞ்சுக்கிறார். நீ உங்கள் அக்காவோட பாரிஸ் கார்னர் கூட போன மாதிரி தெரில, நான் தூங்காமல் வெயிட் பண்ணதே நீ எப்போ தூங்க வருவேன்னு கேட்கறதுக்காக தான். நீ எதையோ மறைக்கிற, எதையோ பார்த்து பயப்படுற, எதையோ நினச்சி யோசிக்கிற, எதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை, எதை பற்றி நீ நினச்சி வருத்தப்பட தேவையில்லை. என்ன விஷயம் நடந்தாலும் சரி நான் உன் கூட தான் இருப்பேன், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக போகிறதில்ல அப்படின்னு சொன்ன உடனே இவங்க டக்குன்னு ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ இவருக்கு புரியணும், இவங்க மனத்தில் தான் ஏதோ குழப்பம் இருக்குது, அதனால தான் இந்த வார்த்தையை சொன்னோன்னே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படின்னா கடைசியாக அந்த பாரிஸ் கார்னருக்கு முன்னாடி என்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னா ராகினியோட எங்கேயோ போகிறேன்னாங்க. ராகினியோட போயிட்டு வந்த அப்புறம் அது நடந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி ராகினி எங்கே வர சொன்னாங்க, அந்த ஆசிரமத்தை தான் வர சொன்னாங்க, அங்கே போய் உண்மையை மட்டும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு, தெரிஞ்சாலும் வெண்ணிலாவே இருந்தாலும் அது என்னோட முன்னாள் காதல், இது இந்நாளுக்கு எந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி ராகினியை பலார்னு விட்டு, இந்த பார் என்ன நடந்தாலும் சரி காவேரி தான் என் பொண்டாட்டி, அவளை மிரட்டுற வேலைலாம் வச்சுக்கிட்ட அப்படின்னா இந்த வீட்டை நீ இருக்கக்கூட முடியாது, வெண்ணிலாவை கூட்டம் தான் பயந்துருவோமா, வெண்ணிலாவை கூட்டம் தான் நாங்கள் பிரிஞ்சிருவோமா, நாங்கள் 2 பேர் தான் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க ஒன்றா சந்திச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு அழுதுகிட்டே எப்போ பார்த்தாலும் காவேரி இருக்கிறதே காட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நமக்கு சலிப்பாயிடும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.